1,00,000 உழைக்கிறார்கள் பணக்காரரோ அவை ஒரு காசுக்காரரோ எல்லாரோடைய நிம்மதியாக வாழலாம். ஒரு கொண்டாட்டம் பண்ணால் எல்லாரும் வந்து நிற்குங்கள். ஒரு ஆபத்து துன்பம் ஒரு ஆஸ்பத்திரியில் சராசரியா வீடு இல்லாத ஆள் வச்சு கதைச்சு கொள்கிறேன். நான் பிறகு என்னுடைய லைஃப்பை கதைக்கிறேன். நான் வந்து சாப்பாட்டுக்கு எப்படி சிக்கனமாக செலவழித்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும். ஃபோனுக்கு 4000 ரூபா வேணும். ஃபோனுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இப்போ எங்களை மாதிரி யூடியூப் செய்கிறாக்களுக்குன்னா அது எக்ஸ்ட்ராவாக போகும். 15 கிட்ட 12,000 ரூபா வேணும். போக்குவரத்துக்கு வேணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் பஸ்ஸில் போய் வரேன். நான் கிளிநொச்சியில் வேலை செய்கிறேன். நல்ல வாகனத்தின் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கட்டாயம் ஒரு மாதம் ஏதோ ஒன்று பழுதான். சிக்னல் உடைஞ்சாலே சும்மா இருந்தாலே ஒரு கிராமத்தில் இருக்கிறாருண்டா அவருக்கு வீடும் சொந்தமாக இருக்குண்டா வேறு செலவுகள் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறாங்க சொல்லுவோம் அப்படி இல்லைன்னு சொல்லி, இல்லை குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப். வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான விடய தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம், இலங்கையில் 1,00,000 ரூபா உழைக்கிறார்கள் பணக்காரரோ அவை ஒரு காசுக்காரரோ என்றதை பற்றி கதைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், அநேகமான மக்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்றது சரி அல்ல ஒரு விரக்தியோட வாழ்கிறது இந்த வாழ்க்கை செலவுங்கிற விஷயம். அப்போ இதை பற்றி ஒரு ஷோர்ட்டான விளக்கம், எப்படி என்னென்ன விடயங்களுக்குள்ள நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம், அல்லது 1,00,000 ரூபாவில் எவ்வளோ மிஞ்சும். சாதாரணமாக பார்ப்போம், ஒரு 1,00,000 ரூபா அடுக்கிற ஆளுக்கு எவ்வளவு காசு மிஞ்சும், ஒரு மாதத்தில் அவருக்கு எவ்வளவு காசு மிஞ்சும்ன்றதை பற்றியெல்லாம் விரிவாக கதைக்க போகிறேன். சரி, இப்போ அநேகமான ஆட்கள் ஒப்புடுற விஷயம், வெளிநாட்டிலேயும் அந்த செலவுகள் இருக்குது. வீட்டு வாடகை இருக்குது, தண்ணீர் பில் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, அதை விட வீடு மோர்கேஜ் பண்ணினா அந்த பிரச்சனை இருக்குது, வாகனங்கள், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வேணும். அங்கே எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இங்கே தான் இன்சூரன்ஸ் புது விஷயம். அங்கே ஒரு ஆளே வேறு 4-5 பாலிசிஸ் போட்டு வச்சிருக்கணும். அங்கே இருக்கிறாங்களுக்கு தெரியும், அங்கே வந்து மேண்டேட்டரி கட்டாயம். அப்போ இன்சூரன்ஸ் பிரச்சனைகள் இருக்குது. சரி, இலங்கையில் எல்லாரும் வாழ ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா நிம்மதியான வாழ்க்கை. சுற்றம் எங்களோட அயலவர்கள் சகோதரங்கள் எல்லாரோடைய நிம்மதியாக வாழலாம். ஒரு கொண்டாட்டம் பண்ணால் எல்லாரும் வந்து நிற்குங்கள். ஒரு ஆபத்து துன்பம் ஒரு ஆஸ்பத்திரியில் நிற்கிறேன்னா எல்லாரும் வந்து நிற்குங்கள். வெளிநாட்டில் அப்படி இருக்காது. சொந்த வீட்டுக்காரரே வந்து நிற்க முடியாத ஒரு பிஸியான ஷெடியூலுக்கே அகப்பட்டுடுகிறோம். அண்டு இஞ்சத்து லைஃபுக்கு நிம்மதி, இங்கே வந்தால் சரியோ பிள்ளையோ நிம்மதி என்று சொல்கிற ஆட்களுக்கு மத்தியில் வாழ்க்கை செலவு அப்படி இருக்குன்னு பார்ப்போம். சராசரியாக வீடு இல்லாத ஆள் வச்சு கதைச்சு கொள்கிறேன். நான் பிறகு என்னுடைய லைஃப்பை கதைக்கிறேன். நான் வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிறேன். நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிறேன். எழுத மட்டும் வாழ்கிறேன். தென்மராட்சியில் இருக்கிற கிராமத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆளுக்கு இது சரி வருமான்றதை பற்றி பார்ப்போம். வீடு இல்லைன்னு வச்சு கொண்டு கதைச்சா ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆளுக்கு நேமா இப்போ கொழும்பு சைட்டுகள் எல்லாம் சேலரி 1,00,000 ரூபா வரும். வந்தால் அவைக்கு கட்டாயம் வீட்டு வாடகைக்கு ஒரு 25,000 ரூபா போகும். குறித்து வச்சு கொள்ளுங்க, 25,000 ரூபா போகும். சும்மா அள்ளி கொண்டு வந்து நான் 25,000 ரூபா போகும். அவைக்கு என்ன வீட்டின் வாடகை வந்து போகும். அடுத்தது சாப்பாட்டுக்கு எப்படி சிக்கனமாக செலவழித்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும். 30 நாளைக்கு 30,000 ரூபா சாப்பாட்டுக்கு போகும். சரியா? இது நான் சொல்கிறேன் குழந்தை பிள்ளைகள் இல்லாத ஆட்களுக்கு. இப்போ குழந்தை பிள்ளைகள் இருந்து நகர்ப்புறத்தில் வாழ்ந்தா பால்மா அப்படியான பேட்டர்னுக்காக நிறைய போயிருப்பினோம். ஃப்ரெஷ் மில்க்ன்றதை தவிர போயிருப்பினோம். இப்போ சாதாரணமாக விலை குறைஞ்ச பால்மா பட்டியலில் பார்த்தாலும் 1,200 ரூபா வருது. குழந்தைகள் அதை தண்ணியை குடிக்கிறார்கள். 2 நாளைக்கு குறைஞ்சது ஒன்றை முடிச்சிருப்பினோம் ஒரு பட்டி. அப்போ அதுக்கு 15 தர 1,200 போடுங்க. இது குழந்தை பிள்ளை இருந்தா. நான் இப்போ இல்லைன்னு வச்சு கொண்டு வைக்கிறேன். வீட்டுக்கு 25,000 ரூபா. அதை விட சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 1,000 ரூபா படி 1,000 ரூபா அப்படி செலவழிக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசி, ஒரு 4 பேர் உள்ள குடும்பம்னா 1 கிலோ அரிசி, பருப்பு, ஏதாவது ஒரு மரக்கறி அல்லது ஒரு சோயா மீட், ஏதாவது ஒரு இலக்கறி வகை இப்படி சிக்கனமாக கொண்டு போனால் அதிൻ്റെ உண்மையாக காணாது போகும். அந்த டிவியில் இன்னைக்கு கதையில் விட்டு போகும். மின்சாரத்துக்கு இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மின்சாரத்தை பாவிப்பினோம். வாஷிங் மிஷின்ல இருந்து சில பேர் ஏசி பாவிப்பினம், கட்டாயம் குளிர்சாதனம் பற்றி பாவிப்பினம். குறைஞ்சது ஒரு அவரேஜான நடுத்தர ஃபேமிலிக்கு ஒரு ஆக கூட இல்லாமல் சில பேருக்கு 20-25,000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்களும் இருக்குது. 1,00,000 இருக்குது. நாங்கள் ஒரு 6,000 ரூபா போடுவோம். நடுத்தரமான ஆளுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் எடுக்கிற ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 4,000 தொடக்கம் 6,000 ரூபா கரண்ட் பில் வரும். 6,000 ரூபா போடுவோம். சரியா? தண்ணீருக்கு ஒரு 1,500 ரூபா போடுவோம். நகர்ப்புறத்தில் இருந்தால் இதுவுமே காணாது. சுமார் ஆக இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸாக போடுவோமே.
ஃபோனுக்கு 4000 ரூபா வேணும், ஃபோனுக்கும் இன்டர்நெட்டுக்கும். இப்போ எங்களை மாதிரி யூடியூப் செய்கிறாக்களுக்குன்னா அது எக்ஸ்ட்ராவாக போகும், 15 கிட்ட போகும். நான் சொல்கிறது சும்மா ஒரு டேட்டா பேக்கேஜஸ் இருக்குது தானே, டேட்டா பேக்கேஜஸை போட்டுக்கொண்டு ஃபோன் பார்க்குறதும் கதைக்கிறதுக்கும் அந்த இந்த பேக்கேஜ் இருக்குது தானே, டயலாக் ஏர்டெல் அதுகள் எல்லாம் ஆஃபர் பண்ணுதாங்க, மொபிட்டல் ஹச் அந்த வேலையமைப்புகள்கிட்ட ஏதாவது ஒரு பேக்கேஜை போட்டுக்கொண்டு ஒரு 4000 ரூபாய்க்கு சமாளிக்கிறேன். நார்மலாக வாழ்கிறேன்டா, இதை விட கூடத்தான் போகும். ஃபோனுக்கு நிறைய செலவு வரும், உங்களுக்கே தெரியாமல் போகும். நிறைய நீங்கள் கணக்கு பாருங்கள், உங்களோட உழைப்பில் 15,000 போகும் சில பேருக்கு ஃபோனுக்கு. போக்குவரத்துக்கும் எரிபொருளுக்கும் ஒரு மோட்டார் வண்டி ஒன்று வச்சுருக்கிறீங்களா, 400 ரூபாய் ரவுண்டாக இருக்குது பெட்ரோல். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனாலும் டிராஃபிக்குகள் அந்த இந்த பிரச்சனைன்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் என்ன விதத்தில் போக்குவரத்து செய்யலாம், 12,000 ரூபா வேணும் போக்குவரத்துக்கு வேணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் பஸ்ஸில் போய் வரேன், நான் கிளிநொச்சியில் வேலை செய்கிறேன் அல்லது மட்டவாளில் இருந்து. இன்றைய நிலவரப்படி டிக்கெட் வந்து 207 ரூபா, 207 ரூபா, சில 215 ரூபா அடிக்கணும் போக. அப்போ வேற 430 ரூபா, 215 215 430 ரூபா முடிஞ்சிடும். 30 நாளுக்கும் பாருங்கள் கணக்காக தான் இருக்குது, 12,000 ரூபா போட்டான். குழந்தைகள்கிட்ட கல்வி செலவு சரியா, அது கட்டாயம் கொப்பி பெஞ்சில் பேனை அந்த ஆக்கம் இந்த ஆக்கம் ஒப்பட அது என்று சொல்லி ஒரு 8,000 ரூபா ஓடும் அதுக்கு சரியா. மருந்துக்கு கட்டாயம் மருந்து அல்லது சுகாதார வசதிகளுக்கு ஒரு 3,000 ரூபா போகும். சுகாதார வசதின்னா அதுக்கு கணக்கு பெண்கள் இருந்தால் சானிடரி நாப்கின்ஸ், பிள்ளைகள் இருந்தால் டைப்பர் அது இது உண்மையாக காணாது, ஒரு 3,000 ரூபா ஓடுறோம். அதை விட ஒரு தும்மல் இருமல்ட்டு போனாலும் நிறைய காசு செலவழியும், ஒரு பிளட் செக்அப் பண்ணிட்டு போனாலும் நிறைய செலவழியும். ஒரு 3,000 ரூபா ஓடுவோம், நிறைய வராதான வருத்தம். உடுப்பு சின்ன சின்ன தேவைகள், அந்த இந்த சின்ன தேவைகள் உடுப்பு சொல்லி அதுக்கு ஒரு 3,000 ரூபா ஓடுவோம். எதிர்பாராத செலவுகள் வரும் கட்டாயம். வீட்டில் ஒரு பைப் உடையும், இல்லை கிணத்துக்கு ஒரு எலிவிடும், அதுக்குரிய லேபர் சார்ஜ், வாகனத்தின் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கட்டாயம் ஒரு மாதம் ஏதோ ஒன்று பழுதான், சிக்னல் உடைஞ்சாலே சும்மா 2 700 ரூபா வேணும். அப்படி எதிர்பார்க்காத செலவுகள் ஒரு 5,000 ரூபா வரும். நான் இப்போ சொன்னது இந்த சமரியாக சொல்கிறேன். வீட்டு வாடகை 25,000 ரூபா போட்டுனான், உணவுப் பொருளுக்கு 30,000 போட்டுனான், மின்சாரத்துக்கு 6,000 போட்டுனான், தண்ணீருக்கு 1,500 ரூபா போட்டுனான், மொபைலுக்கு 4,000 ரூபா போட்டுனான், போக்குவரத்து எரிபொருளுக்கு 12,000 ரூபா போட்டுனான், குழந்தைகள்கிட்ட கல்வி செலவுக்கு ஒரு 8,000 ரூபா போட்டுனான், மருந்துக்கும் சுகாதார சேவைகளுக்கு 3,000 ரூபா போட்டுனான், ஆடைகள் சிறு தேவைகளுக்கு இன்னொரு 3,000 ரூபா, எதிர்பாராத செலவு 5,000 போட்டான். கடைசி வந்து காணாது. இதை விட கல்யாணோட சாமத்தையும் 2 பேரும் மொய் வைக்கணும், அதுக்கு ஒரு 2,000 ரூபா அப்படித்தான் போடணும். 1,000 ரூபா கொண்டு போடுறது இந்த காலத்தில் அது மதிப்பில்லாத மாதிரி. அப்படி பார்க்க நானும் இந்த கல்யாணோட ஒன்றும் சேர்க்கல, மொத்தம் 97,500 ரூபா வந்துட்டு 1,00,000 2,500 ரூபா மிச்சம். அதை வச்சு தான் ஏதாவது செய்யணும். ஆக மொத்தத்தில் 1,00,000 ரூபா உழைக்கிற ஆள் வந்து இலங்கையில் பணக்காரன் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு வீடும் சொந்தமாக இருக்குண்டா வேறு செலவுகள் ஏதோ ஒன்று இருக்கும், வேறு ஏதோ ஒரு செலவு ஒன்று இருக்கும். அவர் ஒரு சைட் பிஸ்னஸ் செய்கிறாருன்னா அதுக்குள்ள மூலதன செலவு அப்படி இப்படின்னு பேட்டும் கட்டாயம் செலவு வரும். 1,00,000 ரூபா எடுக்கிற ஆள் வந்து இப்போ இந்த காலத்தில் பணக்காரன் இல்லை. அதான் இந்த வீடியோட சாராம்சம். இப்போ வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா என்னதான் செலவுகள்ன்றதையும் தாண்டி அங்கே ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். இந்த வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறாங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி, இல்லை குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒரு ரோட்டில் போனால் ஒரு சேஃப்டி கட்டாயம் மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்ற ஆக்சிடென்டல் ரேட் மிக குறைவு. அங்கே இருக்கிற உணவுகளின் தரம் வித்தியாசமாக இருக்கும், மானிட்டரிங்கில் இருக்கும், நிறைய எல்லாம் கண்காணிப்பில் இருக்கும், சாப்பாடு அது கண்காணிப்பில் இருக்கும். காசை செலவழித்தாலும் இன்சூரன்ஸுகளால் ரீஃபண்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு வழியாக காசை ரிவர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது. இப்போ கனடாவில் இத்தனை இதுக்கு பிறகு இவ்வளவு டேக்ஸ் இருக்குது, 5% 25% ஏதோ இருக்குது. ஆனால் இவ்வளோ வருமானத்துக்குன்னு சொல்லி அது பிறகு ரிகவர் பண்ணலாம், அப்படி இருக்குது. அப்போ வெளிநாடா இலங்கையான்னு கேட்டால் நான் அது ஒரே தடவையில் ஒப்பிட இயலாது. அங்கே எல்லாம் இருந்தும் நிம்மதி என்றது ஒன்று இருக்கான்றது பல பேர் சொல்கிற ஒரு விஷயம். இலங்கையில் எல்லாம் இருந்தாலும் காசு மிஞ்சாதுன்றது ஒரு உண்மை கதை. அப்போ இங்கே எல்லாம் செய்யணும் தானே அப்படி இப்படி என்றால் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருப்பினும், இல்லாட்டி முதுசகாரராக இருப்பினும். முதுசகாரன்னா ஏற்கனவே காணி பூமி சொத்து பத்து அப்படி பரம்பரை காணி, பரம்பரை பிஸ்னஸ், பரம்பரை தொழில், பரம்பரை ஆளணி அப்படி இருக்கும். எனக்கு தெரிய ஒரு பெரிய முதலாளி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அதுதான் இந்த கேஸ் ஒரு சோடா கம்பெனி எல்லாம் இருக்கிற. அவரெல்லாம் டாக்டருக்கு படிச்சுட்டு அதை விட்டுட்டு வந்து அப்பாண்ட பிஸ்னஸ் செய்கிறார். அப்படி சில பேர் பிஸ்னஸுக்கு இறங்கினாக்கள் அவை தான் கூட ரன் பண்ணினோம். நார்மலாக ஒரு மிடில் கிளாஸை பார்த்தீங்களா
இந்த அரச உத்தியோகத்தர்கள் அநேகமாக மிடில் கிளாஸ் தான். அதை தொடர்ந்து அப்படியே தான் இருப்பினோம். அதை அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டினோம். நான் சொல்கிறது பிள்ளைன்னு சொல்லுவான். இப்போ 1 லட்சம் ரூபா எடுத்தாலும் ஏதாவது பார்ட் டைமாக செய்தால் தான் உண்டு. சரி, இங்கே பார்த்து நீங்கள் தான் செலவு காட்டி கிடைக்குது ரெண்டம்லி, இதை விட கூட தான் போகும். உண்மையா கரியாவோட சாமத்தியை விட அது இது பிள்ளைகள்கிட்ட வாகனம் அது இதுன்னு கணக்கு போகும். இது பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டயப்பர் பால் மாச்சில் ஒன்றும் நான் அதுக்குள்ள ஆட் பண்ணாமலே எவ்வளோ சில வருதுன்ட்டு பாருங்க. ஒரு யாழ்ப்பாணம் டவுனில் இல்லை ஒரு கல்வியங்காட்டில் இல்லை ஒரு கொழும்புல இருக்கிற ஆளுக்கு இல்லை நல்லூரடியில் இருக்கிற ஆளுக்கு ஒரு பிள்ளை ஒன்று யூனியில் தங்கி 2 படிக்குதுண்டா 1 லட்சம் தான் தேப்பனுக்கு சம்பளம் பண்ணா. இலங்கை நிலவரம் இப்படி தான். இதை பிள்ளைகளுக்கும் போட்டு காட்டுங்க கட்டாயம். இந்த காணொலியை வெளிநாட்டில இருந்து பார்க்குற உறவுகள் உங்களோட சொந்தக்காரருக்கு அனுப்புங்க. எங்கெங்கே லிமிட் பண்ணலாமன்னு யோசிக்கணும். ஒவ்வொரு செலவுகளையும் பார்த்தா தான் எந்த செலவை நான் குறைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு வேறையோட வரும். சரியா? அப்போ இது ஒரு சுமார் ஒரு கண்டென்ட் நோட்டு செய்யணும் யோசிச்சால் இலங்கையில் மாதம் எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம் எவ்வளோ வந்தது உந்தலா கணக்கு மணி 2500 தான் வந்தது. ஸோ வேறு ஏதாவது மிச்சம் பிடிக்கணும்னா ஏதாவது செய்யத்தான் வேணும். கிணவேர் லொல்ல கதையில் சொல்கிறது யூடியூப் செய்தா நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் அப்படி செய்யுங்க, உழைச்சி வாழுங்கடான்னு நினைக்கிறேன். தெரிய அன்னைக்கிறேன் உங்களுக்கு வரலாறுகள் தேடி பாருங்க. ஏதாவது ஏற்கனவே செய்து கொண்டு தான் நாங்கள் இதையும் செய்கிறோம். வேறு இன்னும் நிறைய முயற்சிகளை பற்றி யோசிச்சு கொண்டும் இருக்கிறோம். எங்களோட தமிழாக்களுக்கு ஒரு குணம் இருக்குது, பிஸ்னஸ் ஐடியாவே இல்லை. இது நான் இப்போ யூடியூப்பில் செய்கிற கூட ஒரு பிஸ்னஸ் தான். யூடியூப் பிஸ்னஸ் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு பிரியோசனமாக செய்கிறேன். இப்போ ஒரு ரோடு போடையோ ஆபாசமாகவோ அப்படி இப்படியோ ஆக்சிடென்ட்டுகளையோ ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டையோ காட்டாமல் ஒரு நல்ல விஷயங்களை காட்டி அதுக்கு யூடியூப் தர பணத்தை நான் வச்சு எனக்கு சேமிப்பாக நான் செய்கிறேன். முஸ்லீம்களை பார்த்தீங்களா சகோதரர்கள் சின்ன வயதிலேருந்தே பிஸ்னஸ் இருக்கும். என்னோட ஒரு நண்பன் படித்தவன் PHI ட்ரைனிங்கில் 2 இயர்ஸில் சிஃப்ரான் முகமட்டு அவன் இங்கே வரைக்கி பக்கத்தில் நிற்கிற ரூமில் ஒரு பிஸ்கட் கம்பெனி இருந்து அதில் ரெட் மாவு ஏதோ நின்று பார்ட் டைமில் அந்த வேலை. சின்ன வயதிலே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஊட்டி வளர்க்கப்படும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வீங்க? முஸ்லீம்ஸ் அவர்கள் இந்த காணொலியை பார்த்தா கட்டாயம் கமெண்ட்டாக போடுங்க. எங்கள் தமிழாக்களுக்கு பிஸ்னஸ் செய்கிற ஆக்களையே பிடிக்காது, யாராவது உழைச்சாலும் பிடிக்காது. இந்த வீடியோவை பார்த்து இவனுக்கு காசு போடுமோன்றெல்லாம் கணக்கு வைத்தறிச்சல்கள் எங்கே சொல்லி கவலைப்படுறது. இலங்கையில் 1 லட்சம் உழைக்கிறாள் பணக்காரனா இல்லையான்றதை நீங்கள் இப்போ தீர்மானிச்சிருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே போடுங்க. இது கிராமத்து வாழ்க்கைன்னா கொஞ்சம் வேறு செலவுகளை மிச்சம் பிடிக்கலாம். கேஸ் பதில் விறகு யூஸ் பண்ணலாம், சொந்த வீடு இருக்கும், தண்ணி பில் வராது. ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு செலவு இன்னொரு விதமாக வரும். ஸோ இலங்கையில் 1 லட்சம் ரூபா விலை எவ்வளோ மிச்சம் பிடிக்கலாம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2500 ரூபா, சில பேர் 5000 மிச்சம் பிடிப்பினோம். மிஞ்சி போனால் 10,000க்குள்ளே தான் மிச்சம் பிடிப்பினோம். அதுவும் கஷ்டம். ஆனால் அந்த 10,000க்குரிய பெருமதி இப்போ பெருமதியாக 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வேணலாம் ஒரு பேக் சாமான் தான் இப்போ வேண்டலாம். அதான் உண்மையான யதார்த்தம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். ஆனால் இலங்கையில் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நிம்மதியாக இருக்கலாம் என்ற அந்த விஷயத்தையும் வலியுறுத்தி கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் உங்களோட கருத்தையும் மறக்காமல் இதில் போட்டு விடுங்க. என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தந்து நிறுவன் தொடர்ந்து கதைங்கோ, சிரிச்சு கொண்டு கதைங்கோ, கவலையாக இருக்காதைங்கோ என்னை மோட்டிவேட் பண்ணுற ஆட்களுக்கு என்னோட உண்மையான இதயபூர்வமான நன்றிகள். உங்களுடைய அன்பில் நான் உண்மையாக மோட்டிவேட் ஆகிறேன். அது சோஷியல் மீடியாவில் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் அது செய்கிற ஆட்களுக்கு தான் விளங்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்போம். பாய்.